இன்னைக்கு இந்த தோஷங்கள்ல 5வது பார்ப்போம். சம்ஸ்கார தோஷம். முதல்ல வந்து அர்த்த தோஷம். கெட்ட சம்பாதிச்ச பணத்தால தயாரிக்கப்பட்ட உணவு, அதுதான் அர்த்த தோஷம். அதுக்கடுத்தது நிமித்த தோஷம். நிமித்த தோஷம் என்னன்னா ஆளு நல்ல ஆள், அந்த பணம் நல்ல வகையில சார்ந்த பணமா இருக்கலாம், ஆனா மனுஷனோட மனசு நல்ல மனசு இல்லாதவனா இருப்பான். அதுதான் அதை வந்து அதுதான் அது வந்து நிமித்த தோஷம். அந்த அந்த நிமித்த தோஷம்ன்றது அதனால உடம்புல போயிருக்கும், உடம்புல போயிடும். உடம்புல போய் அது கலந்ததுன்னா அந்த ரத்தம் கழிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அது ஞானம் வரும். அதாவது அதை சாப்பிட்ட உடனே அந்த உணவு உள்ள போனதுனால ஒரு தோஷம் உண்டாகிறது. அது என்ன தோஷம் தெரியுமா? அந்த கெட்ட எண்ணம், அந்த தோஷம் தான். அதுதான் நிமித்த தோஷம். அந்த ரத்தம் அந்த ரத்தமும் அந்த இது ஜெரிச்சு வெளியில வந்த உடனே ஞானம் பொறுக்கிறது. அதுதான் முதல்ல இருக்கிறது. அந்த உணவு செய்யப்பட்ட உணவு ஜெரிக்கிறதுக்கு ஜெரிச்ச உடனே தெரியுது. கெட்ட வழி சம்பாதிச்ச உணவு சாப்பிட்டது ஜெரிச்ச உடனே வயிற்று விட்டு போனோடனே அந்த அர்த்தம் புரியுது. இது அடுத்து நிமித்த தோஷம். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல போடுற ரத்தமே கெட்ட ரத்தம் ஆயிடுது. கெட்ட எண்ணத்தையுடையும் தயாரிச்ச உணவுலயே சாப்பிட்டு 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 தினமும் சாப்பிட்றாங்க இல்லையா? விஷமெல்லாம் தினம் அவங்க வீட்டு சாப்பிட்றாங்க இல்லையா? அதுல தயாரிச்ச உணவு அந்த மாதிரி ரத்தம் வடிய வடிய தவறு தோடுது. அது வந்து பெரியது. துரியோதனன் வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கும்போது அந்த பக்கத்தில் திரௌபதியும் வந்து இருக்கிறாங்க. திரௌபதியை பார்த்துட்டு பீஷ்மர் எழுந்திருக்க முடியல. கண்ணுல கொட்டு ஆறா தண்ணி ஓடுதான். மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். எங்க குடும்பத்துக்கு வந்த பொண்ணை வந்து அவமானப்படுத்தும் போது நான் எனக்கு இந்த இவ்வளவு வில்வித்தையும் தெரிஞ்சு நான் பண்ணுவேன் எதுக்கு? நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். அதனாலதான் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். உனக்கு நான் அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னோட வில்லு நான் எடுத்து அந்த அன்னைக்கு ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா, நான் அந்த ஆரம்பிச்சிருந்தேன்னா அந்த இடத்துல உன்னை யாராலும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. என்னோட வில்லோட என்னோட வித்தையை வச்சு நான் உன்னை காப்பாற்றிக்க முடியும். அந்த இடத்துல எங்க குலத்து பெண்ணை நான் என்னால காப்பாற்றிக்க முடியும். ஆனா அவன் சொன்ன அதுதான் இங்க சொல்றாரு, இந்த ஸ்தான தோஷம் அதுதான். ஆனா எனக்கு வந்து அவனோட ரத்த சாப்பாடு போட்டதை சாப்பிட்டு 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 என் உடம்புல போடுற ரத்தம் பூரா அதனால இருந்ததுனால அப்படியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது தோணலை. அந்த நேரத்துல என் மாயை கண்ண மறைச்சிட்டு. ஆனா இப்போ என் உடம்புல இருந்து அவரோட ரத்தம்லாம் வடிய வடிய எனக்கு நான் செஞ்சது தப்புன்றது ரொம்ப உறுத்துது. இன்னைக்கு நான் அம்பு படுக்கையில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். என்னோட ரத்தம் என் உடம்புல இருக்கும்போது எனக்கு போகல. என்னோட ரத்தம் வடிஞ்ச அப்புறம் தான் என் உயிர் போகணும். ஏன்னா அது துரியோதனோட அண்ணன் அவன் போட்ட அன்னத்தை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. அதனால என் உருவான ரத்தம் அந்த உடம்புல இருக்குது. இந்த ரத்தம் பூரா வடியணும். இந்த அம்பு படுக்கையில் படுத்து அந்த கெட்ட ரத்தம் பூரா என் உடம்பு விட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் என் உயிர் போகணும், எனக்கு மோட்சம் கிடைக்கணும் கதற பீஷ்மர் வந்து அது அது நீங்க வந்து பாரதத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு 10 பக்கத்துக்கு வரும். திரௌபதியை பார்த்து பீஷ்மர் வந்து புலம்புறது அந்த அந்த கடைசியை உயிர் போகிற நேரத்துல. பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்நாள்ல, நான் பெரிய தப்பு. ரெண்டாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தது. ரெண்டாவது என் குலப்பெண்ணை, எங்க குலத்துல இருக்கிற பெண்ணை வந்து ஒருத்த அவமானப்படுத்தும் போது நான் எதிர பார்த்துட்டே இருந்தேன். யாரா இருந்தாலும் எத்தனையோ பேரை நான் எவ்வளவோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சால்வ மன்னனை வந்து நான் விரட்டி அடிச்சிருக்கேன். 3 பெண்களை கவர்ந்துட்டு வரதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அந்த துரியோதனோட ரத்தம் ஓடுனதுனால அதெல்லாம் வந்தது. அம்பாலியை வந்து பீஷ்மர் கவர்ந்துட்டு வந்தது கூட ரொம்ப நியாயமே இல்லாத விஷயம். நியாயமே இல்ல. ஒரு தேசத்துல வந்து அங்க வந்து இது நடக்குது, சுயமரம் நடக்குது, எல்லாரும் போயிருக்காங்க. இவர் ஏன் போறாரு? இவர் தான் பீஷ்மருக்கு தான் கல்யாணம் ஆகல, இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாருல. இவரோட இளவரசர்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணா அவங்களதான் அனுப்பணும். இவர் ஏன் போறாரு? இவர் போய் அவங்க அது தப்பு. மகாபாரதத்துல அதெல்லாம் தப்பு. அதையெல்லாம் உணர்றாரு பீஷ்மர். சாகும்போது அதெல்லாம் சொல்றாரு. நான் போலன்னா இந்த அம்பிகை இந்த அம்பையோட சாபமே எனக்கு வந்திருக்காது. நான் போனது மட்டும் இல்ல, அந்த சுயம்பரத்தையே நான் நடக்கவில்லை. நான் வந்து என்னோட பசங்களுக்கு, எனக்கு என்னுடைய அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து இந்த 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கு இந்த 3 பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். என்னை யாராவது எதிர்த்து ஜெயிச்சுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. சுயமரத்துல டிக்ளேர் பண்றாரு. சுயமரம் நடக்கிற அந்த 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 கான்செப்டே பிரீச் பண்றாரு பீஷ்மர். யாராவது முடியுமா அப்படின்னு அவரோட அந்த அந்த அம்பு இது எடுத்து சிங்கநாதம் பண்றாரு. அந்த வில்லு எடுத்து அந்த இதை இழுத்து விடுறாரு. அந்த அந்த வில்லு இருக்க அந்த இது ஆடுது, அப்படியே அப்படியே ஆடுது, அப்படியே அதிருது, அந்த மண்டபமே அதிருது. எல்லா ராஜாக்களும் சுயம்பரத்துல உள்ள கலந்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பீஷ்மர் வந்திருக்காருன்னா, பீஷ்மர் நான் அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போகிறேன், நீங்க யாராவது என் கூட சண்டை போட்டு இந்த பொண்ணை ஜெயிச்சு போங்கன்றாரு. ஒருத்தரும் வர மாட்டேங்கிறான், யாருமே வர மாட்டேங்கிறான். ஆனா சால்வ ராஜா மட்டும் வரான். இந்த 3 பொண்ணையும் கவர்ந்து எடுத்துட்டு வர்றாரு. இந்த அம்பையை வந்து சால்வ ராஜா முதல்லயே விரும்புறான். அந்த 3 பொண்கள்ல அம்பைன்னு முதல் பொண்ணு விரும்புறதுனால அவன் மட்டும் என்ன பண்றான், தன்னால முடியலையோ
நம்ம காப்பாற்றணும், இவளை காப்பாற்றணுன்றதுக்காக துரத்தின்னு வரோம். துரத்தின்னு வந்து பீஷ்மர் கிட்ட சண்டை போடுறான். ஆனா பீஷ்மர் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அவனை தூக்கி போட்டு போயிடுறாரு. அப்படியே கையை உடச்சி காலை உடச்சி தூக்கி அவன் அசைய முடியாத அளவுக்கு அவனை போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. இந்த அம்பையும் வந்துடுறாரு கூட. இங்க வந்த அப்புறம் அம்பை சொல்றா, இது மாதிரி சால்வ ராஜா தான் கல்யாணம் பண்ணிட்டோம், உங்க பிள்ளைகளை நான் அந்த சித்திராங்கதையும் விசித்திர பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த விசித்திர வெறியன் தான் சித்திராங்கதன் தான் அவன் வந்து ஆண்மை இல்லாதவன். சித்திராங்கதன் விசித்திர வெறியனை வந்து பண்ணிக்க சொல்றா. விசித்திர வெறியன் தான் ஆண்மை இல்லாதவன். சித்திராங்கதன் வந்து ஒரு இவன் கந்தர்வன் கொண்டுட்டு போயிடலாம். அதனால விசித்திர வெறியனை பண்ணிக்க சொன்னா, இவன் வந்து ஏற்கனவே சால்வராஜ ராஜாவை விரும்பியிருக்கா, அதனால நான் பண்ணிக்க மாட்டேன்னா. பண்ணிக்க மாட்டேன்னு ஒண்ணு இவளை திருப்பி அனுப்புறாரு இவர் பீஷ்மர். நீ போயிடு, அம்பையை வந்து திருப்பி நீ சால்வ தேசத்துக்கே போயிடு, அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியான்னு கேட்கறாரு இவர்கிட்ட. ஆமான்ற. அதனாலதான் சால்வ தேச ராஜா அவனை திருப்பின்னு வந்தான், உங்களை துரத்தின்னு வந்து சண்டை போட்டான் அப்படின்னு. சரி, சால்வ தேச ராஜா வந்து சண்டை போடுறானே, உனக்கு என்ன, ஏன் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இவளுக்கு உனக்கு என்ன இது, நீ ஏன் இவளுக்கு கேட்டுன்னு வராரு கேட்டாதான் கேட்கவே இல்லை. கேட்காம அவன் துரத்தின்னு வரான்னு அந்த அந்த வேகம், இளமை வேகம் அடிச்சு நம்ம போட்டு கையை காலை முடிச்சு தூக்கி போட்டு போறாரு. இவரோட சக்தி நடுவில் அவனால பூரு ஊதியா பறந்துருவான். அந்த அளவுக்கு பீஷ்மரோட சக்தி பிரம்மாண்டமான சக்தி. அடிச்சு போட்டு வந்துடுறாரு. இவர் அது எப்படி நியாயமாகும்? தன்னுடைய பிள்ளை, அதாவது இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணார். சுயம்பரம்னா யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தானே போய் கலந்துக்கணும். விசித்திர வெறி நினைப்புல இவர் போய் அவனுக்காக வந்து அங்க போய் நின்று எல்லாரையும் அந்த சுயம்பரத்தையா நடக்கூடாது, 3 பொண்ணு என் பிள்ளைக்கு தான் அப்படியே தூக்கின்னு வந்துடுறாரு. அதை இவர் பண்ணக்கூடாது இல்லையா? அவன் போய் பண்ணிட்டு வந்தானே பரவாயில்ல. அவன் போய் தன்னோட வீரத்தை காமிச்சு, இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஒண்ணுமே இல்லாத இவர் போய் அவங்கள இது பண்ணி அவங்கள கூட்டு வர, அதுதான் அந்த இடம்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி சகுனி உருவானதுக்கும் தப்பு இருக்கு. அந்த கதை நான் சொல்றேன். அந்த கதை சகுனி உருவானதுக்கு ஒரு கதை இருக்கு. இல்லாட்டா சகுனியே மகாபாரதத்துல இருக்காது. சகுனின்ற அந்த கேரக்டரே இருக்காது. காந்தாரியோட தம்பி சகுனின்ற கேரக்டர் இருக்காது. இது பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த அம்பையை கூட்டு வந்துடுறாரு. அம்பையை சால்வராஜ் போய் கல்யாணம் பண்ணி சொல்றாரு. சால்வராஜ் ராஜா கிட்டே போறா திருப்பி அம்பை. உடனே அவன் என்ன சொல்றான், நான் அவமானப்பட்டேன், என்னை ஜெயிச்சு எடுத்துட்டு போனாரு உன்னை. ரெண்டாவது இத்தனை நாள் நீ அங்க இருந்துட்டு வந்திருக்க, இனிமே உன்னை நம்ப முடியாது. ரெண்டாவது நான் உன்ன கல்யாணம் பண்ணாலும் எப்ப பீஷ்மர் வந்து என்ன அடிப்பானோ என்ன பண்ணுவானோ தெரியாது, அதனால எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம், அங்கிருந்து அவன் சால்வராஜ ராஜா கிட்ட எவ்வளவு கெஞ்சிட்டு மறுபடியும் இங்கே வராரு. இங்க வந்து விசித்திர வெறியன் கேட்டா, விசித்திர வெறியன் நம்ம அதெல்லாம் இல்ல, நீ சால்வராஜ அவனோட ஒய்ஃப் தான், நீ அவனை எப்ப விரும்பினோ அதுக்கப்புறம் என்கிட்ட வராதுட்டாரு. அப்பதான் அம்பை என்ன பண்றா, இவ்வளவுக்கும் காரணம் நீதான் பீஷ்மரை டைரக்டா இருக்கிறான். அந்த இவ்வளவுக்கும் காரணம் நீதான் கேக்குறா. உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா உன் பிள்ளை வர வேண்டியதானே, நீயே வந்த, நீ வந்து பராக்கிரமசாலின்றதுக்காக நீ வந்து பெண்களை ஜெயிச்சு தூக்கணும், என்ன நியாயமாகும்? இதெல்லாம் கேட்கறா அம்ப. இப்ப நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா பீஷ்மர்கிட்ட. நீ வந்து என்ன ஜெயிச்சு தூக்கினு, நீ தான் என்ன தூக்கின்னு வந்த, விசித்திர வெறியன் இல்ல, விசித்திர வெறியன் என்ன விரும்பல, நீ தான் என்ன அங்க தூக்கின்னு வந்த, அதனால நீ தான் என்ன கல்யாணம் பண்ணி, நீ பண்ணிக்கோ அப்படின்ற. அவர் எவ்வளவு சொல்றா, நான் சபதம் எடுத்திருக்கேன், அது இதெல்லாம் அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சபதம் எடுத்திருந்தா நீ ஏன் வந்து என்ன எதுக்கு நீ கொண்டு வந்த, ஜெயிச்சு தூக்கிட்டு வந்தது எதுக்கு தூக்கிட்டு வந்த, என்ன தூக்கிட்டு வந்துடக்கூடாது இல்ல, என்ன ஏன் தூக்கிட்டு வந்த, நீ சபதம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கல, நீ ஏன் தூக்கிட்டு வந்த, சரி நீ தூக்கிட்டு வந்த, நீ உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உன் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இப்ப சால்வராஜ ராஜாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நான் எங்க போறதுன்றாரு. பயங்கரமா அம்பைக்கு பீஷ்மருக்கும் வந்து 16 பக்கம் மகாபாரத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 16 பக்கம் அம்பைக்கும் பீஷ்மருக்கும் வாக்குவாதம். அம்பைக்கும் பீஷ்மருக்கும் வாக்குவாதம். கழுத்துல மாலையை போட்டு அப்படியே கையில 800 மாலையை வச்சுன்னு வருவா பீஷ்மர் பாக்கிறதுக்கு. இந்த மாலையை நான் உங்க கழுத்துல தான் போட போறேன்னு வருவா. ஆமா, இந்த மாலையை நான் உங்க கழுத்துல தான் போட போறேன், நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். யாருமே 2 பேரும் வேண்டாட்டாங்க. 2-3 தடவை இவர் வரட்டி விட்டு அவங்க போயிட்டு அவங்க வரட்டி விட்டு இங்க போயிட்டு ஒரு பெண்ணை வந்து சீப்பட வச்சு அங்கேயும் போய் கடைசியில என்ன பண்றா, கழுத்துல ஒரு மாலையை தான் கழுத்துல ஒரு மாலையை போட்டு இன்னொரு கழுத்துல கையில ஒரு மாலையை வச்சுன்னு பீஷ்மருக்கு போடுவேன்ட்டு வரா உள்ள. அப்பதான் பீஷ்மர் வந்து அம்பையை வந்து அந்த காவலர்களை விட்டு அடிச்சு வெளியில வரட்ட சொல்லிடுறாரு, உள்ள சேர்க்காதேன்னு. அப்ப வெளியில வர என்ன பண்றா, அந்த தன் கழுத்துல இருக்க மாலையை கழட்டி அங்க இருந்து ஒரு அந்த காளியோட கழுத்துல போட்டு இந்த மாலையை போட்டு, இல்ல அங்க இருந்து காளி இல்ல, அது என்னன்னு சொல்றேன், அந்த இதுல மாலையை போட்டு, இந்த மாலை வந்து எவன் போடுறானோ அவரால் இந்த பீஷ்மர் சாவான்னு சொல்லிட்டு போய் தீ குளிச்சிடறான். போய் நெருப்புல இறங்கிடறான். நெருப்புல இறங்கி செத்த உடனே அதுக்கப்புறம் தான் அவளோட மறு உருவமா துருபதராஜனுக்கு 2 பேர் பிறகுறாங்க. ஒருத்த வந்து திருஷ்டியும்னன் வந்து இவனை கொண்டதுக்கும் துரோணரை கொண்டதுக்கும், அதுக்கு அடுத்தது சிகண்டி கூட பிறகுறான். சிகண்டி பெரிய வில்லாடி.
சிகண்டி வந்து பீஷ்மரை எதுக்க முடியலையே, சிகண்டி சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய வில்லாளி, மிகப்பெரிய வில்லாளி. அவனுக்கு எப்ப தெரியுதுன்னா 18 வயசு ஆன அப்புறம் தான் தான் வந்து தன்னுடைய பூர்வ ஜென்மம் பெண்ணோட ஜென்மன்றதே தெரியுது. ரெண்டாவது அவனோட ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் பெண்மை கலந்த ஆக்டிவிட்டிஸா தான் இருக்கு சிகண்டி. இது என்ன பண்றான் இந்த சிகண்டி, இந்த துருபத ராஜாவோட இந்த இந்த அரண்மனைக்கு இங்க வராரு, இந்த பீஷ்மரை பார்க்கறதுக்கு அங்க வராரு. பீஷ்மரை அதாவது பீஷ்மர் வந்து தாத்தா இல்ல எல்லாருக்கும், துரோணரை பார்க்கறதுக்கு. துரோணருக்கு துரோணர் தான் ஜெயிக்கிறாரு. துரோணர் ஜெயிச்சு பாதி ராஜ்யம் துருபதர் கொடுத்தப்பறம் குழந்தை துரோணரும் துருபதனும் அப்ப ராசி ஆயிடுறாங்க மறுபடியும். ஆனாலும் துருபதருக்கு உள்ளுக்குள்ள எரியுது, நம்ம ராஜ்யத்துல பாதி எப்படிங்கன்னா நம்மளை அவசியப்படுத்தி பிடிக்கிறாங்க. அது அப்புறம் சொல்றேன் அந்த கதை. துரோணரை பார்க்கறதுக்கு வராரு. வரும்போது வாசல்ல வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த அம்பை கைட்டு போட்ட மாலை, அது வரைக்கும் அவன் சொல்லிட்டு போறா, இந்த மாலை வாடக்கூடாது, நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், இந்த மாலையை நான் கழுத்துல போட்டு நான் இந்த பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போய் நெருப்புல குதிச்சிடறான். தீக்கு குளிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் 2வது பிறகுதான் சிகண்டி. அப்ப துரோணர் பார்க்கறதுக்கு சிகண்டி வருவார். சிகண்டி வந்து துருபத ராஜாவோட புள்ள சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் துரோணரை பார்த்துட்டு போறதுக்காக வருவாங்க. வரும்போது பார்த்தா அவன் மாசத்துல ஒரு சிலை இருக்கும், அதுல மாலை இருக்கும், அழியாத மாலையா இருக்கும். அழகா இருக்கு அந்த மாலை, எடுத்து சிகண்டி கழுத்துல போட்டுக்கிறான். ஆம்பளை தான், கொஞ்சம் பெண்மை கலந்து ஆம்பளை. அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறாங்க. அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கும் போது போட்டு நேரம் உள்ள வரான், அந்த மாலையை போட்டுனே வரான். போட்டு வரும்போதே எதிர பீஷ்மர் வர்றாரு. பீஷ்மர் பார்த்த உடனே ஆஹா இவனால தான் நம்மளுக்கு சாவுன்றது தெரிஞ்சுக்கிறார். இந்த மாலையை அவன் கழுத்துல போட்ட உடனே, அந்த கழுத்துல பார்த்த உடனே பழைய அம்பை சொன்ன சாபம் கொடுத்துட்டு ஓடுனது, வாசல்ல போறப்ப அம்பை போட்டது எல்லாத்தையும் அவருக்கு அது அப்படியே ஞாபகம் வருது. இந்த மாலையை யார் கழுத்துல போட்டுக்கிறானோ நீ சாவ அப்படின்ட்டு அவன் சாவம் கொடுத்துட்டு போறா இல்லையா, அதுவும் வருது. அந்த புள்ள வந்து கழுத்துல போட்ட உடனே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது அம்பையோட மாதிரி பிறவி இந்த பையன் அப்படின்னு பீஷ்மருக்கு தெரிஞ்சு போகுது. பீஷ்மருக்கு தெரிஞ்சு பீஷ்மர் வந்து கடைசியில ஒன்றும் பண்ண முடியல. மகாபாரத யுத்தத்துல சிகண்டியை முன்னாடி வச்சுட்டு சிகண்டிக்கு பின்னாடி இருந்து அர்ஜுனன் எல்லாம் போடுறான். சிகண்டி ஒரு அம்பு கூட இல்லை. ஆனா பீஷ்மரால திருப்பி அர்ஜுனோட அம்பை தடுக்க முடியல. ஏன்னா நான் அம்பு விட்டா அது சிகண்டி மேல போட்டுருமோ என்னமோ, பெண்ணை வந்து தாக்க கூடாது அப்படின்ட்டு அதை பண்ணல அவர். அதனால அவர் செத்து போறார். அதுதான் இந்த சம்ஸ்கார தோஷம்ன்றது நம்ம பார்க்க வந்தோம் இல்லையா, அதுதான் சம்ஸ்கார தோஷம் என்னன்றதை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க வந்தோம். அது எங்கேயோ போயிடுது, ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிடுது. அந்த ஸ்தான தோஷத்துக்கு வந்தப்ப அது வந்துடுது. அதுக்கடுத்து ஜாதி தோஷம் நேற்றுக்கு சொன்னேன். இந்த சம்ஸ்கார தோஷம்ன்றது சுருக்கமா சொல்லிடுறேன். சம்ஸ்கார தோஷம்ன்றது என்னன்னா, பொருள் நல்ல வகையில கிடைச்சிருக்கும், பதப்படுத்துற இடம் நல்ல இடமா இருக்கும், பதப்படுத்தி உணவு கொடுக்குற மனிதன் நல்ல மனிதனா இருப்பான். ஆனா பதப்படுத்துற விதம் தப்பு. பதப்படுத்தினது வந்து அதிகமா வேக விட்டுறது, அதாவது பதப்படுத்துதல் தவறுதல், அதிகமாக வேக வைத்தல், குறைவாக வேக வைத்தல், சரீராக கலக்கப்படாத உணவு. சரிடா, உப்பு ஒரு இதுக்கு வந்து எவ்வளவு போடலான் இருக்கு, உப்பு சர்க்கரை எவ்வளவு போடலான் இருக்கு. ஒரு பொருள்ல உப்பு போடணும்னு வைங்க, சர்க்கரை போடணும், எவ்வளவு போடலான்னு இருக்கு. ஒரு ஸ்பூன் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போட்டா இனிக்கும் இல்ல கரிக்கும் இல்லையா. அது சரிவிகிதத்துல கலக்கப்படாத உணவு. சரிவிகிதத்துல எந்த பொருளும் உள்ள போட இன்கிரீடியன்ஸ் கலக்கிறதுல வந்து சரிவிகிதத்துல போடாத உணவு. இன்னொன்னு சரியாக கலக்கப்படாத உணவு. அந்த போட்டா கூட உங்களுக்கு ஒரு புளி சாதம் இல்ல ஒரு தேங்காய் சாதம் கலக்குறாங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு நல்லா தேங்காய் எல்லா இடத்துலயும் பரவணும் இல்ல, சரியா கலக்கலன்னு வைங்க, மற்ற இடத்துல சாப்பிட்டு இருக்கும், ஒரே ஒரு இடத்துல திடீர்னு உப்பு கிடைக்கும். அதான் சரியாக கலக்கப்படாத உணவு. அதிகமாக வறுத்த உணவு, குறைவாக வறுத்த உணவு. அதே மாதிரி சரியா ஈடா போடாதுன்னா உப்பு கம்மியா போடாது, அதே மாதிரி கம்மியா வறுத்தாலும் சரியா வறுபடாதது. பார்த்தீங்கன்னா வத்தெல்லாம் வறுக்கிறாங்களே வீட்டுல, சரியா வறுபடாத வத்தல சாப்பிடவே முடியாது. அப்படியே கடுக்கடுக்குன்னு பல்ல கடிக்கும். அதே கொஞ்ச நேரம் விட்டுட்டாலும் அப்படியே காதி போய் கருப்பாயிடும். அதனால அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட உணவுக்கு பேரு சம்ஸ்கார தோஷம். அந்த உணவை சாப்பிடக்கூடாது. நல்ல ஞானி இந்த சரியா வேகாத உணவு சாப்பிடக்கூடாது, நல்லா வேகாத உணவு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சரியா பதப்படுத்தாத உணவு சாப்பிடக்கூடாது. எவ்வளவு நேரம் ஊறலாம் என்னன்றதெல்லாம் இருக்கு. ஒரு சாதம் எவ்வளவு நேரம் ஊறலாம், எவ்வளவு நேரம் வச்சிருக்கலாம், பதப்படுத்துறது, அதை பதமா வர வரைக்கும் அதை வச்சிருப்பாங்க இல்லையா, அது அந்த பதப்படுத்தாத உணவு அருமையான இது. அந்த மாதிரி இருக்கிறது சாப்பிடக்கூடாது. அதுதான் சம்ஸ்கார தோஷம். நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல பார்ப்போம். இந்த மகாபாரத கதைகள் நீங்க விரும்பினீங்கன்னா நான் ஒன்னொன்னா எடுத்து சொல்றேன். அப்படியே அதுக்கு சொன்ன இது முடிஞ்ச அப்புறம் ஒவ்வொருத்தரோட கதையும், இப்ப திருஷ்டேத்தியம்னா அவன் எப்படி பிறந்தான், ஏன் பிறந்தான்,
எப்படி வளர்ந்தான், அவன் கடைசியில் அவனோட முடிவு எப்படி எது வரைக்கும் போகுது, பாரதத்தில் மகாபாரதத்தில் அவன் எந்த இடத்துல செத்து போகிறான், இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்கிறது. அம்பைனா அம்பை பிறந்தது, அம்பை வளர்ந்தது, அவளோட கடைசி காலம் சிகண்டி, சிகண்டி எப்போ செத்து போகிறான், இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்கிறது. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று சொன்னீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட வந்து ரிப்ளை இல்லைன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களோட ரிப்ளை என்னன்றதை நான் எதிர்பார்க்கணும், பார்த்து தான் செய்யணும். தேங்க்யூ.